இது வணக்கம். நம்ம இன்னைக்கு நற்றிணையில 261வது பாட்டு பார்க்க போறோம். இன்னைக்கு பார்க்க போற 3 பாடல்கள் குறிஞ்சி, பாலை, நெய்தல். மூணுமே மூணுமே வித்தியாசமான பாடல் தான். இங்க இது 261 சேந்தம் பூதனார் எழுதின பாடல், குறிஞ்சி திணை பாட்டு. தோழி சிறைப்புறமாக சொல்றான். அதாவது இரவு நேரத்துல நீ வருகின்ற வழி என்பது அருமையானதாக இருக்கிறது. அதை நினைச்சு எங்களுக்கு அதுவும் நடு இரவுல வர நீ இரவுக்குறியில வருவது எங்கள் மேல இருக்கக்கூடிய அன்பினால் தான் வருகிறாய் என்றாலும் நீ வருகின்ற வழி எங்களுக்கு அச்சத்தை தருவதாக இருக்கிறது. அதனால அருள், அன்பு இரண்டும் உன்ட்ட இருக்கு. அன்பு இருக்கிறதுனாலதான் நீ நடுராத்திரியில வர. ஆனால் உனக்கு எங்கள் மேல அருள் இல்லை. அதனால இப்படி இரவில் நீ எங்களை அலை கழிக்கிறாய். மாறாக திருமணம் செய்து கொள் அப்படின்னு சொல்றதுதான் இந்த பாடல். அந்த வழியினுடைய வழி, அவன் வரக்கூடிய வழி எப்படி இருக்கிறது அப்படிங்கிற வர்ணிக்கிறது தான் இந்த பாட்டு. ரொம்ப அழகான ஒரு பாடல். அருளிலர் வாழி தோழி. அவனுக்கு அருள் இல்லை. அவனுக்கு கொஞ்சம் கூட கருணையோ அன்போ கருணை நம்ம மேல இல்ல. மின்னு வசிபு இருள் தூங்கு விசும்பின் அதிரும் ஏரோடு வெண்சுடர் கரந்த கமன் சூழ் வானம் நெடும்பல் குன்றத்து குறும்பல மல்கி தாயில் பெரும்பெயல் தலையிய யாமத்து களிறு அகப்படுத்த பெரும் சின மாசுனம் வெளியில் காழ்மரம் பிணித்து நனி மிளிர்க்கும் சாந்தம் போகிய தேம்கமழ் விடர்முகை எருவை நறும்பூ நீடிய பெருவரை சிறுநெறி வருதலானே. அதாவது இன்பம் இருக்கிறது, அதுல அச்சம் இருக்கிறது. அந்த இன்பத்தின் காரணமாக மகிழ்ச்சி இருக்கிறது, அந்த அச்சத்தின் காரணமாக மனம் துயரமும் படுகிறது. அப்படி ரெண்டு மாறி மாறி வர்றது அப்படிங்கிறது இந்த பாட்டு ஒரு மாதிரி வண்ணமாகவும் ஷேடோவாகவும் காட்டுது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அவன் இரவுல வரான், அன்பின் காரணமாக தான் இரவுலையும் சந்திக்கணும் அப்படிங்கிறது வராங்கிறது புரியுது. ஆனால் அவன் வருகின்ற வழி மிக அருமையானதாக இருக்கிறது. இருள் தூங்கு மின்னு விசிபு, மின்னல் மின்னி இருள் தூங்கு விசும்பின். விசும்புனா வானம். வானம் இப்பொழுது இருள் நிறைந்ததாக இருக்கிறது. அதிரும் ஏரோடு இடி இடிக்கிறது. மின்னல் மின்னுகிறது, இருள் சூழ்ந்திருக்கிறது, இடி இடிக்கிறது. வெண் சுடர் கரந்த, சூரியன் மறைந்து விட்டான். முழுமையாக சூரியன் மறைந்து வெண் சுடர் கரந்த மறைந்த கமன் சூழ் வானம். அதாவது மழை பெய்வதற்கு போல மேகங்கள் மிகுதியாக திரண்டிருக்கக்கூடிய இருள் சூழ் வானம். சாதாரணமாகவே சூரியன் இல்லைன்னா இருட்டாதான் இருக்கும். இப்ப கருமேகங்கள் சூழ்ந்திருக்கும் பொழுது அது இன்னும் கும்மிருட்டாக ஆகிவிடுகிறது. நெடும்பல் குன்றத்து குறும்பல மல்கி தாயில் பெரும்பயல் தலையே யாமத்து. அந்த குன்றினுடைய பாறைகளில் எல்லாம் இந்த மழை மேகங்கள் மோதி பெரிய மழையை பொய்து கொண்டிருக்கக்கூடிய அந்த நடு இரவுல அவன் வருகிறான். அந்த வருகின்ற வழி எப்படி இருக்கு அப்படின்னா, நல்ல சந்தன மரம், வைரம் பாய்ந்த, அதாவது வெளுத்த பகுதி இல்லாமல். இப்ப மரத்தை கட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா, வெட்டி பார்த்தோம்னா உள்ளுக்குள்ள இந்த கால் கொள்றது அப்படின்வாங்க. அந்த உள்ளுக்குள்ள நடுவுல இருக்கிறது கருப்பாவும் சுத்தி இருக்கிறது கொஞ்சம் வெண்மையாவும் இருந்தா மரம் இன்னும் முத்தல. ஆனால் வெண்மை பகுதியே இல்லாமல் முழுமையாக முற்றி வைரம் பாய்ந்த சந்தன மரத்தை சுற்றி இருக்கக்கூடிய பெரிய மலை பாம்பு. பெரும் சின மாசுனம், களிறு அகப்படுத்த பெரும் சின மாசுனம். பெரிய களிரையே, ஒரு ஆண் யானையே கொன்று அதை சுற்றி இருக்கக்கூடிய மாசுனமாகிய மலைப்பாம்பு வெளிறு ஏழ் காழ்மரம் பிணித்து நனி மிளிர்க்கும். அது சுற்றி அப்படி வரும் பொழுது அது ஒரு சந்தன மரத்தையும் அப்படி சுற்றி கொண்டு வருகிறது. அப்படி உராயும் போது இந்த களிறு, அது கொன்ற களிறு, இந்த பாம்பு எல்லாம் சேர்ந்து அந்த சந்தன மரத்துல உராயும் போது அது மனம் வீசுகிறதாம். சந்தன மரத்தினுடைய மனம் வீசுகிறது. சாந்தம் போகிய தேம்கமழ் விடர்முகை. இவ்வளவு மழையில கும்மிருட்டுல சந்தன வாசனமும் வீசுது. அது அந்த நேரத்திலையும் மனிதர்கள் அதை அனுபவிக்காம இல்ல. சந்தன வாசத்தையும் அவங்க பாக்குறாங்க. எருவை நறும்பூ நீடிய, அங்க குறுக்கத்தி மலர்கள் நிறைந்திருக்கக்கூடிய எருவை அப்படிங்கிறது ஒரே நிமிஷம், கொறுக்கச்சி பூ அப்படின்னு சொல்ற அவை புதர் புதராக அங்கே மலர்ந்திருக்கின்றன. அவற்றினுடைய தேன் நிறைந்த மலரினுடைய மனமும் அங்கு வீசுகிறது. சந்தன மனம், இந்த குறுக்கச்சியினுடைய மனம், இதெல்லாமாக சேர்ந்து அங்க வீசக்கூடிய, மழை பெய்து நீர் ஓடக்கூடிய கும்மிருட்டாக இருக்கக்கூடிய இந்த இரவு நேரத்தில் நீ எங்களை பார்ப்பதற்காக வருகிறாய். எருவை நெரும்பூ நீடிய பெருவரை சிறுநெறி வருதலானே.
பெரிய மலைப்பகுதி தான். ஆனால் இப்பொழுது தண்ணீர் ஓடுவதனாலும் இருட்டினாலேயும் வழி தெரியல சரியா. அதனால சிறு நெறி, மனிதர்கள் கடந்து வருவதற்குரிய வழி மிகச் சிறியதாக இருக்கிறது. அந்த வழியில நீ வருகிறாய், அன்பின் காரணமாக தான் வருகிறாய், எங்களுக்கு புரியுது. ஆனால் உனக்கு அருள் இல்லை எங்கள் மேல். எங்கள் மேல் அருள் இருந்தால் நீ என்ன செய்திருப்பாய்? இப்படி இரவு நேரங்கள்லாம் பார்க்க வர வேண்டாம், நம்ம பேசாம திருமணம் செய்து கொள்வோம் என்று சொல்லி அவளை நீ உன்னுடைய வீட்டிற்கு அழைத்து கொண்டு போயிருப்பாய். ஆனால் நீ அப்படி செய்யவில்லை. அதனால உன்கிட்ட அன்பு இருக்கு, ஆனா அருள் இல்லை அப்படின்னு சொல்லி தோழி இங்க சிறைப்புறமாக சொல்லுகிறாள். ஒருவேளை அவங்க ரெண்டு பேரும் பேசியிருக்கலாம். யாருக்கு அன்பு இருக்கு அருள் இல்ல, அருள் இருக்கு அன்பு இல்ல அப்படின்னு அவங்க பேசும்போது இவங்க ரெண்டு பேரும் இந்த மாதிரியான கருத்துக்களை பரிமாறி இருக்கலாம். அதுதான் இந்த பாடலால் அழகான ஒரு இரவு நேர மலைக்காட்சி இது நமக்கு காட்டுகிறது. அருளிலர் வாழி தோழி மின்னு வசிபு இருள் தூங்கு விசும்பின் அதிரும் ஏரோடு வெண்சுடர் கரந்த கமன்சூழ் வானம் நெடும்பல் குன்றத்து குறும்பல மல்கி தாயில் பெரும்பயல் தலைய யாமத்து களிறு அகப்படுத்த பெரும் சின மாசுனம் வெளிரியில் காழ்மரம் பிணித்து நனி மெளிர்க்கும் சாந்தம் போகிய தேன்கமழ் விடர்முகை எருவை நறும்பூ நீடிய பெருவரை சிறுநெறி வருதலானே. சேந்தம் புதனாருடைய பாடல் இந்த பாட்டு, குறிஞ்சி திணை பாடல். சரி, அடுத்த பாடல் பாலை திணை பாடல். இங்க தலைவன் பொருள் உயிர் பிரிவதற்காக கிளம்ப நினைக்கிறான். ஆனா தலைவி எப்படிலாம் வருத்தப்படுவா அப்படின்னு அவனுடைய மனசுல ஒரு எண்ணம் ஓடுகிறது. அவளுடைய உடல்நிலையும் மனநிலையும் என்னவாக மாறும், அவளால் இந்த பிரிவை தாங்கிக் கொள்ள முடியுமா அப்படின்னு ஒரு நிமிஷம் நினைச்சு பார்த்து செலவு அழுங்கியதாக பிரிவிடை விலக்கியது. போகாமல் சரி இப்போ போக வேண்டாம் என்று அவன் அந்த பிரிவை தவிர்த்ததாக இந்த பாடல் புனையப்பட்டிருக்கிறது. பெருந்தலை சாத்தனார் எழுதிய பாடல். பிரிய கருதியதனால இது பாலைத்திணையினுடைய பார்ப்பட்டதாக குறிக்கப்பட்டிருக்கிறது. தலைமகன் ஆற்றா குறிப்பு அறிந்து பிரிவிடை விலக்கியது. ஆற்றா குறிப்பு, அந்த குறிப்பு யாரிடம் வெளிப்பட்டிருக்கும்? ஆற்றா குறிப்புன்னா தலைவியிடம் வெளிப்பட்டிருக்கும். அப்போ அதை பார்த்தவன் சரி இவ்வளவு வருத்தப்படுறவளை விட்டுட்டு நம்ம எங்க போறது, கொஞ்ச நாள் அவளை தேத்திட்டு போலாம் அப்படின்னு சொல்லி அவன் செலவழுங்காமல் தவிர்த்து விடுகிறான் அப்படிங்கிறதா இந்த பாட்டு சொல்லுது. கண் புனக்கருவிளை கண் போல் மாமலர் ஆடுமயிர் பீலியின் வாடையோடு துயல் வர உரை மயக்குற்ற ஊர்த்துஞ்சு யாமத்து நடுங்கு பிணி நலிய நல்லெழில் சாய் துணிகூர் மணத்தள் முனிபடர் உழக்கும் பனைத்தோள் அரும்பிய சுணங்கின் கணைக்கால் குவளை நாரும் கூந்தல் தேமொழி இவளின் தீர்ந்தும் ஆழ்வினை வலிப்ப பிரிவல் நெஞ்சு என்னும் ஆயின் அரிது மன்றன்ம இன்மையது இழிவே. இன்மையது இழிவு. ஆழ்வினை என்பது இங்க ஆழ்வினை உடைமை அப்படின்னா செயல் துணி உடைமை, எடுத்த செயலை செய்து முடிப்பது ஆண்மை. அப்ப பொருள் செய்ய வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. ஆனால் இங்க அவனால இப்போ போக முடியாது. ஏன் அப்படின்னா அவளுடைய நிலைமையை அவன் நினைச்சு பாக்குறான். தன் புனக்கருவிளை கண் போல் மாமலர் ஆடுமயிர் பீலியின் வாடையின் துயல் வர. காக்கணம் பூ, சாரி, இது இங்க கருவிளை அப்படிங்கிறது நல்ல இந்த சங்குப்பூ. அந்த சங்குப்பூவினுடைய கொடிகள்ல மலர்கள் மலர்ந்திருக்கின்ற சங்குப்பூவினுடைய கொடி இப்படி காத்துல ஆடுகிறது. அந்த சங்குப்பூவினுடைய அந்த ஷேப் பார்த்தோம்னா மயில் பீலி மாதிரியே தான் இருக்கும் இல்லையா? மயில் தொகை விரிச்சு ஆடும் பொழுது அந்த பீலியினுடைய அந்த ஷேப் தான் அந்த பூவினுடைய ஷேப் மாதிரி இருக்கும். நடுவில் அதே மாதிரி கண்ணு இருக்கா மாதிரியே அந்த கண்ணும் இருக்கும். சங்குப்பூலையும் அந்த கண்ணு மாதிரி இருக்கும். சங்குப்பூ அப்படி நிமித்தி வச்சு பார்த்தோம் அப்படின்னா அது இந்த மயில் தொகையினுடைய ஒரு சின்ன வெர்ஷன் மாதிரியே தான் இருக்கும். ரொம்ப அழகா அதை கண்டுபிடிச்சு அதை ஓமையாக இந்த கவிஞர் எழுதியிருக்கார். தன் புனக்கருவிளை கண் போல் மாமலர், கண்களை உடையதாக இருக்கக்கூடிய குளிர்ச்சியான அந்த பெரிய மலரானது மயிர்பீலியினுடைய தொகை அசைவதை போல வாடை காற்றில் அசைகிறது. வாடையோடு துயல் வர, வாடை காற்று வீசுவதனால அது அசைவது மயிர்பீலி அசைவதை போல இருக்கிறது. உரை மயக்குற்ற ஊர் துஞ்சி ஆமத்து. உரைனா மழை பெய்ததன் காரணமாக குளிர்ச்சி நிறைந்திருப்பதனால் ஊர் அப்படியே மயங்கி தூங்குகிறது. இரவு நேரத்துல ஊர் தூங்கும். இன்னும் இப்போ குளிர்காற்று வாடை காற்று வீசுவதனால அந்த வாடை காற்றினுடைய குளிர்ச்சிக்கு ஊர் இன்னும் முழுமையாக தூங்குகிறது. ஊர் துஞ்சி ஆமத்து நடுங்கு பிணி நலிய நல்லெழில் சாய. நான் பிரிந்து விட்டேன் என்றால் அவளுடைய இந்த அழகான நலம் கெட்டுவிடும். நல் எழில் சாய் நடுங்கு பிணி நலிய, அவளை நடுக்கக்கூடிய பிரிவு துன்பமாகிய நோய் அவளை நலிப்ப அவள் தன்னுடைய அழகு இழந்தவளாக துணி கூர் மனத்தள். துணி என்றால் துன்பம், கூர்னால்
சேர்ந்திருக்கக்கூடிய துன்பம் நிறைந்திருக்கக்கூடிய மனத்தோடு முனி படர் உழக்கும். முனின்னா கோபம். இப்ப அவளுடைய நிலைமையை நினைச்சு அவளுக்கு கோபம் வருது. யார்கிட்ட போய் சொல்றது? யாரும் இல்லை, எல்லாரும் தூங்குறாங்க, ஊரே தூங்குது. யாரும் இல்லாத நடு ஆமத்துல அவனும் போயிட்டான் கிளம்பி. நம்ம குறுந்தொகையில ஒரு பாட்டு பார்த்திருப்போம். ஒரே ஞானும் ஓர் பெற்றி மேலிட்டு ஆ ஆ உள் என கூவேன் கொல் என் உயவு நோய் அறியாது துஞ்சும் ஊர்க்கே அப்படின்னு ஒரு பாட்டு ஞாபகம் இருக்கலாம். இந்த ஊர் நல்லா தூங்குது, என்னோட நோயை என்னால தாங்கிக்க முடியல, பிரிவு துன்பத்தை. நான் ஓன் கத்தட்டுமா, ஆண் அரட்டட்டுமா, ஓன் கத்தட்டுமா, நான் என்னதான் பண்ணட்டும் அப்படின்ற மாதிரி ஒரு பாட்டு நம்ம பார்த்தோம். ரொம்ப ரொம்ப அருமையான ஒரு பாடல். அவளுடைய மனநிலைய அப்படியே தலையை பிச்சுக்கலாம் போல இருக்கு, செவத்துல முட்டிக்கலாம் போல இருக்கு அப்படின்னு நம்ம சொல்ற மாதிரியான ஒரு பாட்டு. இங்கே இவளுக்கு துணிக்கூர் மனத்தை, அவளுக்கு துன்பம் நிறைய அப்படியே அடர்ந்து இருக்கிறது மனதுல, தன்னுடைய நிலைமையை நினைச்சு. ஆனா கோபம் வருது. கேட்கறதுக்கு ஆள் இல்ல, எல்லாரும் தூங்குறாங்க, அவனும் இல்ல. அப்போ அவளுக்கு கோபம் வருகிறது. முனி படர் உழக்கும். அடுத்தது வரக்கூடிய 3 வரி அவளை பற்றிய வர்ணனை. பனை தோல், மூங்கிலை போன்ற தோள்களை உடைய, தேமல் அரும்பிய சுரங்கி, தேமல் படர்ந்திருக்கக்கூடிய தோள்களை உடைய, கணைக்கால் குவளை நாரும் கூந்தல், திரட்சியான தண்டுகளை உடைய குவளை மலர்களை அணிந்த கூந்தலை உடையவளாகிய தலைவி, தேமொழி, தேன் போன்ற இனிமையான மொழியை பேசுபவள், இவளின் தீர்ந்தும் ஆழ்வினை வலிப்ப. இப்படிப்பட்ட அழகுடையவளாகி இப்படி கவலைப்படுபவளாகிய தலைவியை விட்டுவிட்டு ஆழ்வினை வலிப்ப, வலிப்பன இழுக்கிறது. ஆழ்வினை என்ன சொல்கிறது? நீ பொருளிட்டு வர வேண்டும், அப்பதான் நீ கூடுத்தனம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி என்ன ஒரு பக்கம் இழுக்குது. ஆனால் இவளுடைய துன்பமும் அழகும் என்னை இன்னொரு பக்கம் இழுக்கிறது. நம்ம இதே மாதிரி ஒரு பாட்டு படிச்சிருக்கோம், தேய்புரி பழங்கயிறு. ஒரு பக்கம் இது இழுக்குது, ஒரு பக்கம் அவளுடைய காதல் இழுக்கிறது. இரண்டுக்கும் நடுவுல தேய்புரி பழங்கயிறு போல நான் மாட்டிக்கொண்டு முழிக்கிறேன் அப்படின்னு சொல்ற தலைவனுடைய கூற்று. இங்கே இதேதான் சொல்றான் இவன். ஆழ்வினை வலிப்ப பிரிவல் நெஞ்சு என்னும் ஆயின், அப்படியும் பரவாயில்ல, கிளம்பு போலாம் வா அப்படின்னு என்னுடைய நெஞ்சம் சொல்லுமா என்றால் அரிது மன்றம். எப்படி இதோடு நான் வாழறது? என்னோட நெஞ்சம் ரெண்டையும் சொல்லுது. அவளையும் பார்த்து கவலைப்படுகிறது, ஆழ்வினை செய்ய வேண்டும், வா போய் பொருளிட்ட பிரியலாம் என்றும் சொல்கிறது. என்ன செய்வது? ஆனால் இப்போ இவளை விட்டு எப்படி போறதுங்கிற கவலைதான் அதிகமா இருக்கு. 2 தராசுல வச்சு பார்க்கும்போது தராசினுடைய தட்டு எங்க தாழ்கிறதோ அந்த முடிவை தான் எடுக்க முடியும். இங்க தலைவியினுடைய நலன்தான் அவனுக்கு பெருசா தெரியுது. அதனால இன்மையது இழிவே. இங்க இன்மையது இழிவு மிக கொடியது. பொருள் ஈட்ட வேண்டும் என்கிற கட்டாயம் இருக்கிறது அல்லவா, அது மிக கொடியது. என்ன செய்ய முடியும்? ஆனால் இவளை விட்டு என்னால் இப்பொழுது பிரிய முடியவில்லை, இப்ப நான் போகல அப்படிங்கிற முடிவை அவன் எடுக்கிறான். அதான் இந்த பாடல். ரொம்ப அழகான பாட்டு. தன் புனக்கருவிளை கண் போல் மாமலர் ஆடுமயிர் பீலியின் வாடையோடு துயல்வர உரை மயக்குற்ற ஊர் துஞ்சு யாமத்து நடுங்கு பிணி நலிய நல் எழில் சாய் துணிகூர் மனத்தள் முனிபடர் உழக்கும் பனைத்தோள் அரும்பிய சுணங்கின் கணைக்கால் குவளை நாரும் கூந்தல் தேமொழி இவளின் தீர்ந்தும் ஆழ்வினை வலிப்ப பிரிவல் நெஞ்சு என்னும் ஆயின் அரிது மன்றம்ம இன்மையது இழிவே. இதை நான் செலவு அழுங்குகிறேன் அப்படின்னு சொல்லி தலைவன் சொல்றான். சரி, அடுத்த பாட்டு இளவேயினராருடைய பாடல். நல்லா இருக்குல்ல பேரு, இளவேயினார். நெய்தல் திணை பாடல். இங்க இவர்கள் காணலம் சோலைகளில் சந்திக்கிறார்கள். ஊர் அலர்த்தூற்றுகிறது. அவன் திருமணம் செய்து கொள்வதற்கான எந்த ஏற்பாட்டையும் செய்வதை போல தெரியல. ஆனால் உன்கிட்ட எங்க ஊர் இந்த மாதிரி அலர்த்தூற்றுகிறது, ஏதாவது செய்ய என்று சொல்வதற்கும் நாணம் தடுக்கிறது, என்ன செய்வது அப்படின்னு தெரியல அப்படின்னு சொல்லி சிறைப்புறமாக தோழி தலைமகன் வரைவு கடாயது. என்ன செய்யட்டும் நீ சொல்லு என்று சொல்லி அவள் மறைமுகமாக தன்னுடைய நிலைமையை சொல்லி திருமணம் செய்து கொள்வதற்கு தோழி அவனை உடன்படுத்த வைக்கிறாள். அதுதான் இந்த பாடல். பிறை வனப்பு இழந்த நுதலும் யாழனின் இறைவரை நில்லா கையும் மறையாது ஊர் அலர்த்தூற்றும் கவ்வையும் நான் விட்டு உரை அவர்க்கு உரையாம் ஆயினும் இறைவேட்டு கடும் சூழ் வயவோடு காணல் எய்தாது கழனி ஒழிந்த கொடுவாய் பேடைக்கு முடமுதிர் நாரை கடல் மீன் ஒய்யும் மெல்லம் புலம்பர் கண்டு நிலை செல்லா கரப்பவும் கரப்பவும் கைமிக்கு உரைத்த தோழி உன்கண்ணீரே. வாய் சொல்லவில்லை, ஆனால் கண்கள் காட்டி கொடுத்து விட்டன. வாயால சொல்லல, எங்க ஊர் அலர்த்தூற்றுகிறது, என்னுடைய முன் கைகளில் இருக்கக்கூடிய வளையல்கள் எல்லாம் கழண்டு விழுகின்றன, பிறை போன்ற அழகான நெற்றி வனப்பு இழந்து விட்டது, இந்த அலரெல்லாம் எதையுமே, அதாவது உடல் நலிவதையும் இந்த ஊர் தூற்றுவதையும் தாங்கிக் கொள்ள முடியவில்லை அப்படிங்கிறத
அவன்கிட்ட போய் நேரடியாக சொல்வதற்கு நாணம் தடுக்கிறது. ஆனால் அந்த நாணம் தடுத்ததை கண்கள் காட்டி கொடுத்து விட்டன. இந்த கண்களில் இருந்து வரக்கூடிய மையுண்ட கண்களில் அந்த மை கரைந்து விழும்படியாக வரக்கூடிய, எவ்வளவோ அடக்கி பார்த்தா கூட கண்களுடைய நீரை அடக்க முடியல. அப்படியே இந்த நம்ம எல்லாரும் அது நமக்கு பழக்கமான ஒண்ணுதான். நம்ம கண்ணை தண்ணீரை அடக்கணும்னு நினைச்சோம்னா கண்ணீரை, அது இன்னும் வேகமாக அப்படியே கொப்பளிச்சுட்டு வரும். அப்படியே குபு குபுக்குன்னு தண்ணி வந்துடும் கண்ணுல. அந்த மாதிரி இங்க அதுதான் சொல்றா, கரப்பவும் கரப்பகும் கைமிகு நில்லாது. நம்ம கரப்பன்னா மறைப்பது, மறைக்கணும் அப்படின்னு நினைச்சா கூட அவனை பார்த்த உடனேயே இதெல்லாம் நினைவுக்கு வந்து கண்களில் வழிகின்ற நீர் இவற்றையெல்லாம் சொல்லிவிடுகிறது. இதுதான் எங்களுடைய நிலைமை. பாத்துக்க, ரொம்ப ஆவலோடு உன்னை அன்போடு உன்னோடு இருக்க வேண்டும் என்றுதான் காணலம் சோலைகளில் உன்னை சந்திக்க வருகிறோம். ஆனால் இதுதான் நிலைமை. வெளியில நீ இன்பமாக இருப்பதை போலவும் காதல் மிக்க இருப்பதை போலவும் நாங்கள் உங்களுக்கு தென்பட்டாலும் கூட எங்களுடைய நிலைமை இதுதான் என்பதை எங்களுடைய கண்கள் காட்டி கொடுக்கின்றன அப்படிங்கிறத இந்த பாட்டுல அவ சொல்றா. அழகா இருக்கு இல்லையா? பிறை போன்று அழகாக முன்பு இருந்தது நெற்றி, அவனை காதலிப்பதற்கு முன்னால் அல்லது காதலிக்கும் போதும் இருந்தது. இப்போ அலர் இதெல்லாம் எழுந்த பிறகு பிறையினுடைய வனப்பு குறைந்து விட்டது. நெற்றியையும் முன்கையில் அளவில்லாது கழன்றோடும் வளைகளையும் மறைத்து, இப்போது முன்னாடி அழகாக கைகளில் பொருந்தி இருந்த வளையல்கள் இப்பொழுது நில்லாது கழன்று கீழே விழுந்து ஓடுகின்றன. கூடவே ஊரவர் தூற்றுகின்ற அலர் அங்கங்க பேசிக்கிட்டு இருந்தது இப்ப கவ்வை அப்படின்னா எல்லாரும் ஆரவாரத்தோடு பேசும்படியான ஒன்றாக அது மாறிவிட்டது. ஊர் அலர் தூற்றும் கவ்வைனா ஆரவாரம். ஊர்ல அங்கங்க பேசிக்கிறாங்க, பாக்குறவங்க எல்லாம் பேசிக்கிறாங்க. நான் விட்டு உரை அவர்க்கு உரையாமாயினும், அவன்கிட்ட சொல்றதுக்கு நாணம் தடுக்கிறது. இது எல்லாத்தையும் சொல்றதுக்கு ஊரெல்லாம் அப்படி பேச ஆரம்பிச்சுட்டாங்க பாருன்னு சொல்வதற்கு நாணம் தடுக்கிறது. அவன் இந்த ஊருக்காரன் இல்லையா, அதனால அவனுக்கு தெரியாது அந்த ஊர் என்ன பேசுதுன்னு அவனுக்கு தெரியாது. அவன் வரான் போறான், அவ்வளவுதான். ஆனால் அவளுக்கு அந்த கடற்கரையில பார்க்கக்கூடிய ஒரு காட்சி அவளுக்கு மனதில் ஏதோ ஒரு நம்பிக்கையை தருகிறது. அந்த கடற்கரையில வாழக்கூடிய நாரையில பெண்ணாரை கருவுற்று இருக்கிறது. நிறை மாத சூழியாக இருப்பது, அதனால் போய் இறை தேட முடியவில்லை. அப்போ அதை வயல்ல தங்கி இருக்கக்கூடிய அதற்கு கடலில் இருந்து மீனை கொண்டு வந்து ஆண்-நாரை ஊட்டுகிறது. கருவுற்று இருக்கக்கூடிய தன்னுடைய பெண்ணாரைக்கு ஆண்-நாரை அந்த மீனை கொண்டு வந்து ஊட்டக்கூடிய அந்த காட்சியை பார்க்கும்போது அவளுக்கு நம்பிக்கை வருகிறது. அந்த ஊரை சேர்ந்தவன் தானே இவன், அந்த ஊரினுடைய விலங்குகளுக்கு இருக்கக்கூடிய அன்பு அவனுக்கும், அன்பு மக்களையும் அவனுக்கு தானே இருக்கும் இல்லையா அப்படின்னு நினைச்சிட்டு அது நம்பிக்கை தருவதனால அவனிடம் சொல்ல வேண்டும் என்று மறைத்தாலும் கண்களில் இருந்து வழியக்கூடிய நீர் அதை காட்டி கொடுத்து விடுகிறது அப்படின்னு சொல்றான். முடமுதிர் நாரை கடல் மீன் ஒய்யும், கடும் சூழ் வயோடு காணல் எய்தாது. கடுமையான சூழ் அப்படின்னா நிறை மாதமாக இருக்கக்கூடிய அந்த நாரை இப்பொழுது காணலம் சோலையில போய் இருக்கல, அதுக்கு பதிலா அது கழனி ஒழிந்த, அந்த காணலுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய வயல்வெளிகளில் போய் அது தங்கி இருக்கிறது. அது இருக்கக்கூடிய அந்த வளைந்த மூக்கினையுடைய அந்த பேடை, தன்னுடைய பெட்டைக்கு முடமுதிர் நாரை கடல் மீன் ஒய்யும், இந்த ஆண் நாரை போய் கடலிலிருந்து மீனை பிடித்து கொண்டு வந்து அதற்கு ஊட்டுகிறது. மெல்லம் புலம்பர் கண்டும், இப்படிப்பட்ட காட்சியை கண்ட பிறகு நிலை செல்லா கரப்பவும் கைமிக்கு, அது பார்க்கும் போதெல்லாம் கண்களில் இருந்து இவ்வளவு அன்பாக விலங்கினங்களை இருக்கும் பொழுது நம்முடைய தலைவன் ஏன் நம்மோடு அப்படி இருக்கக்கூடாது என்ற நிலையை நினைத்து மறைக்க வேண்டும் என்று நினைத்தாலும் கண்களில் இருந்து நீர் வழிகிறது. அது அவனுக்கு நம்முடைய நிலையை காட்டி கொடுத்து விட்டது. அதனால நம்ம வாயை விட்டு சொல்லணுங்கிறது இல்ல, நம்மளுடைய கண்களில் வருகின்ற நீரே அதை நம்முடைய நிலைமையை அவனுக்கு காட்டி கொடுத்து விடுகிறது. அதான் சொல்ற, கரப்பவும் கைமிக்கு, கைய மீறி உரைத்த தோழி உண்கண் நீரே. உன்னனா மை தீட்டப்பட்ட அந்த கண்களில் இருந்து வழிந்த நீர் நம்முடைய நிலைமையை காட்டி கொடுத்து விட்டது தோழி அப்படின்னு சொல்லி சொல்லணும். அழகா இருக்கு பாட்டு. பிறை வனப்பு இழந்த நுதலும் யாழனின் இறைவரை நில்லா வளையும் மறையாது ஊர் அலர் தூற்றும் கவ்வையும் நான் விட்டு உரை அவர்க்கு உரையாமாயினும் இறைவேட்டு கடும் சூழ் வயவோடு காணல் எய்தாது கழனி ஒழிந்த கொடுவாய் பேடைக்கு முடமுதிர் நாரை கடல் மீன் ஒய்யும் மெல்லம் புலம்பர் கண்டு நிலை செல்லா கரப்பவும் கைமிக்கு உரைத்த தோழி உண்கண் நீரே. அதான் இந்த பாடல். ரொம்ப அழகான பாட்டு. இளவேனினார் எழுதிய பாடல். 263 பாட்டோட நம்ம இன்னைக்கு நிறுத்திப்போம். நாளைக்கு வகுப்புல அடுத்த பாட்டு பார்க்கலாம். பாய்.